வணக்கம். அன்பு தமிழ் சொந்தங்களே, இன்றைய காலகட்டத்தில் அரசியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அரசியல் எப்படின்னா, காலத்துக்கு தகுந்த மாதிரி அரசியல் பண்ணுறாங்க. சினிமா அந்த காலத்தில் எப்படி எடுத்தாங்க? காலத்துக்கு தகுந்த மாதிரி எடுக்கலை. மக்களை வழிநடத்துவதற்கும் மக்களுக்கான சிறப்பான அந்த நாகரிகத்தையும் உண்டு பண்ணுறதுக்காக அந்த காலத்தில் படம் எடுத்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நிஜ வாழ்க்கையில் நடக்கக்கூடாததெல்லாம் சினிமாவில் நடக்குதுங்கிற ஒரு மெய்பிம்பத்தை காட்டி மக்களை அங்கே வரவழைச்சி சினிமா ஒரு வழியை பாதையை மாற்றுது. இப்பேற்பட்ட இளைஞர்களை மாற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் அரசியல் அப்படி இல்லை. அரசியல் புனிதமானது. அந்த அரசியல் புனிதமான அரசியல் யார் நடத்துகிறாங்கன்னு மக்களாகிய நாம் பார்க்கணும், கவனித்து பார்க்கணும். என்ன விஷயம்னு கேட்குறீங்களா? காமராஜரையும் கக்கனையும் புகழாத அரசியல்வாதிகள் யாருமே இல்லை. அப்படி இன்னைக்கு புகழ்ந்து தள்ளுறாங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் மக்களோட நிலவரமும் இயற்கையும் எப்படி இருந்ததுன்னு தெரியும். ஆனால் அன்னைக்கு காமராஜரையும் கக்கனையும் புகழ்ந்தது மாதிரி இன்னைக்கு திராவிட கட்சியை கழுவி எவ்வளவுக்கு ஊற்ற முடியுமோ அவ்வளவுக்கு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் அடி வைக்காத தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே கிடையாது. திராவிட கட்சியை வாசலை மிதிக்காத எந்த தலைவரும் தமிழ்நாட்டில் இருந்ததில்லை. அப்படி இருக்காங்க. அதனால் அந்த மனிதனோட கோட்பாடு இதெல்லாம் திராவிட கட்சிக்கு மட்டும்தான் இருக்குது. கோட்பாடும் கொள்கையும் உள்ள கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திமுகவை அடியோட வீழ்த்திட்டாலும் அவங்க ஒன்றும் சோறு தண்ணி இல்லாமல் இருந்துட போகிறதில்ல. இப்படியாப்பட்ட ஒரு தலைவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நாம தான் கவலை பண்ணோம். அதனால் ஜனங்களே, மக்களாகிய நீங்கள் ஜனநாயக கடமையை சரியாக நீங்கள் ஓட்டை போடணும்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் நீங்கள் போடணும். இப்படி ஒரு தலைவர் நமக்கு இருந்தால் தான் தமிழ்நாட்டை மீட்க முடியும், தமிழினம் ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறத பணியன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.